திமுக கூட்டணி இருக்கிற வரை அவர்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிறது நம்ம பழமொழி. இன்னொன்று, திமுக ரொம்ப தெளிவாக ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. அது என்னது? 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். நான் ஆணையிட்டால் பட்ட கொஞ்சம் மாற்றுங்க. ஒரு பொய்யை சொன்னால் அதை திரும்ப சொன்னால் திரும்ப சொன்னால் அது உண்மையாயிடும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதனால துட்டு வச்சு பண்ணலாம், இன்னொன்று பொய்யை பரப்பலாம். இதை ரெண்டையும் வச்சு பண்ண முடியும். இது எல்லாத்தையும் பொய்யை மாற்றினது தான் டெல்லி. எடப்பாடிகிட்ட இன்னும் ஒரு மாதம் டைம் கொடுப்போம். இல்லை என்றால் மார்ச் மாதம் இவருடைய வேலுமணியுடைய மகன் திருமணம் முடிஞ்ச பிறகாக ஒன்று நீங்கள் இருக்கணும், இல்லாட்டி வெளியில் போயிடுங்க, நாங்கள் கட்சியை வச்சுக்கிட்டு பிஜேபி கூட்டணி வைக்கணும்னு கேட்குற அளவுக்கு தயாராக இருப்பார். நீங்கள் வெளியில் போங்க, நாங்கள் கட்சி வச்சு நடத்துகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறதா இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு வராங்க. அதுக்கு அடுத்தது தீவிரவாதம் மீண்டும் வந்து கொண்டிருக்குங்கிற பயம் வந்துட்டு இருக்கு. எனவே திமுக இன்றைக்கு போற நிலைமையில ஜெயிக்கிறதுங்கிறது நெக்ஸ்ட் இம்பாசிபிள். கூட்டணியை காப்பாற்றணுங்கிறதுக்காக தினம் திருமாவளவனையும் இவனையும் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்தியா கூட்டணியின் வாக்கு சதவீதம் அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியின் வாக்கு சதவீதம் 5% அதிகரித்துள்ளதாக இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தகவல். தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் இந்தியா கூட்டணி மீண்டும் 39 இடங்களை கைப்பற்றும் எனவும் அதிமுகவின் வாக்கு சதவீதம் 3% சரிந்துள்ளதாக கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது சி ஓட்டர்ஸனுடைய கருத்து கணிப்பு. உண்மையா? இல்லை, சி ஓட்டர் ஓரளவுக்கு பிரபலமான நிறுவனம் தான். பட் இதே சி ஓட்டர் நிறுவனமே உங்களுக்கு 2024 தேர்தலில் போலுக்கு முன்னாடி கணிப்பாக இருக்கட்டும், போலுக்கு அப்புறம் எக்ஸிட் போலும் சரியாக சொல்லலை. ஈவன் சி ஓட்டர் இப்போ சமீபத்தில் நடந்த டெல்லியில் கூட அவங்க நான் நம்பர் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. பெண்கள் ஓட்டு கேஜ்ரிவாலுக்கு அதிகம், அதனால் ஜெயிக்கக்கூடுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ சி ஓட்டர் உட்பட அதாவது எல்லாருமே தன்னுடைய கருத்தையும் திணிக்க பார்க்குறாங்க. இதில் அதிகமாக வெற்றி பெற்றதுன்னு சொன்னால் நண்பர் ஜேவிசி ஸ்ரீராம் தான் ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கார். ஆனால் இதில் ஒரு விஷயம் தெளிவாக தெரியறது என்னன்னா, திமுக கூட்டணி இருக்கிற வரை அவர்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிறது நம்ம பழமொழி. இன்னொன்று, திமுக ரொம்ப தெளிவாக ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. அது என்னது? 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். அது துட்டு, ஓட்டுக்கு துட்டு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான பாட்டே மாற்றிட்டீங்க. சரி, அது இன்னும் கரெக்டாக வேறு இருக்குது. மக்களுக்கு துட்டு, கட்சிக்கு ஊழல், வீட்டுக்கு பணம். இது அந்த 3 எழுத்தில் பல விஷயங்கள் இருக்குது. சரியா? இன்னொன்று, திமுக திராவிட மாடல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது என்ன? நான் ஆணையிட்டால் பட்ட கொஞ்சம் மாற்றுங்க. ஒரு பொய்யை சொன்னால் அதை திரும்ப சொன்னால் திரும்ப சொன்னால் அது உண்மையாயிடும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதனால துட்டு வச்சு பண்ணலாம், இன்னொன்று பொய்யை பரப்பலாம். இதை ரெண்டையும் வச்சு பண்ண முடியும். இது எல்லாத்தையும் பொய்யை மாற்றினது தான் டெல்லி. டெல்லியில் மக்களுக்கு இலவசங்கள் அவரும் கொடுத்தாரு. அவர் வந்த உடனேயே பஸ் பாஸ் ஃப்ரீயாக கொடுத்தாரு. கரண்ட் 100 யூனிட்டுக்கு இல்லைன்னாரு. 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுக்கவே இல்லை. இது இங்கே இல்லை, பஞ்சாப்லேயும் கொடுக்கல. இவரும் 2.5 வருஷம் கொடுக்காம இதுக்கப்புறம் கொடுத்தாரு. ஆனால் பிஜேபி பார்த்துச்சு, கோமணம் கட்டாத ஊரில் கோமணம் கட்டுறவன் முட்டாள், நீங்கள் கொடுக்குறீங்க நானும் கொடுக்குறேன்னு சொல்லி 2500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நேற்றைக்கு அண்ணாமலை அதை விட அதிகமாக தமிழ்நாட்டில் கொடுக்கப்படும் சொல்லிட்டார். இப்போ இந்தியா டுடே போல பொறுத்த வரைக்கும் கூட்டணியாக ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் வரலாங்க. எனக்கு வந்த இன்னொரு கருத்து கணிப்பு, வேறொரு பெரிய நிறுவனம், தமிழகத்தில் திமுக உடைய செல்வாக்கு குறைந்துள்ளது, திமுக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகளை இழுக்க பாருங்க, திமுக 125லேருந்து 130 சீட்டுக்கு மேலே நிற்க வேண்டாம், முடிஞ்சால் விஜயோ இல்லாவிட்டால் குறைஞ்சபட்சம் விஜயகாந்த் கட்சியும் பாமகவும் இழுக்க பாருங்க, ஒரு 30 சீட்டை அவங்களுக்கு விட்டு கொடுத்து. ராபின் சர்மா இருக்காரு. இல்லை சார், இவங்க பல பேரை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் பெண்ணுன்னு அவங்களுக்கே தனியாக இருக்குது. அதுலேயே கிட்டத்தட்ட 2000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த நிறுவனமே மிகப்பெரிய அராஜகம் பண்ணிகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப எளிதாக புரியணும்னு சொன்னால், அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்னு நடந்தப்ப அந்த பத்திரிகையாளர்லாம் என்ன சொன்னாங்க?
எங்களுக்கு ஒரு தனியார் நிறுவனம் எங்களுக்கு அந்த மெசேஜ் கொடுத்து, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னாலே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையோ அல்லது எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணால் ஒன்று கேஸ் நம்பர் தெரியணும், இல்லாட்டி விக்டிம் பேர் தெரியணும். இது ரெண்டுமே யாருக்கும் தெரியாது. ஸோ பெண் நிறுவனத்திலிருந்து தான் பத்திரிகையாளர்களுக்கு அந்த செய்தி போச்சு. ஸோ அதனால எல்லா தமிழக அரசின் அத்தனை விஷயங்களும் சூப்பர் சீஃப் மினிஸ்டர் இது நம்ம ஈசிஆரில் இருக்கிற மாப்பிள்ளை சாருக்கு போய் தான் டிசைட் பண்ணுறாங்க. இது தலைமைச் செயலகத்தை பொறுத்த வரைக்கும் 2-3 அதிகாரிகள் யூசி ஆட்சி தான் இங்கே நடக்குதும்பாங்க. ஸோ இப்படி இருக்கப்ப இவங்க பணத்தை கொடுத்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக சைடில் என்ன ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க. முந்தா நேத்திக்கு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் மீட்டிங்கில் கலந்துக்கலன்னு சொல்லி உடனே நேத்திக்கு திமுக ஐடிவிங்கெல்லாம் அவர் அறிவாலயத்துக்கு வரப்போகிறார் சேரப்போகிறார்லாம் ஓட்டினாங்க. அங்கே 6 பேர் சேர்ந்து போய் நேரடியாக எடப்பாடியோட 2.5 மணி நேரம் பேசினாங்க. ஆனால் அன்றைக்கி ஒத்துக்கலை. அதுக்கு பிறகாக போன வாரம் தம்பித்துரை திருமாவளவன் 2 மணி நேரம் டெல்லியில் சந்தித்ததாக ஒரு செய்தி இருக்குது. ஸோ இந்த பக்கம் திருமாவளவன் காங்கிரஸ் அதிமுக சைடு வரலான்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் இங்கே அதிமுக கூட சேர தயாராக இருக்கார், 30 சீட்டு தந்தால் விஜய் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி திமுக ஐடி விங் பரப்புது. சரி, தமிழகம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இந்த ஃப்ளூயிட் கண்டிஷனில் இருக்குது. பட் இந்த இதுலேயே என்ன வந்திருக்கு, பிஜேபி கூட்டணியுடைய ஓட் ஷேர் இதை விட அதிமுகவோட ஜாஸ்தி ஆகுதுன்னு வருது. அது கண்ணு முன்னால் எல்லாருக்குமே தெரியுது. இன்னொன்று, அதிமுகவுடைய மொத்த பலமே என்ன, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய சின்னம் இரட்டை இலை. இப்போ அந்த சின்னத்துக்கே பயம் காற்றாக மாதிரி நெருப்பு வந்திருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அளவில் எடுபடாது. ஏன்னா இன்று வரை, ஏன்னா இதுக்கு முன்னாடி உடஞ்ச கட்சிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவசேனாவோ அல்லது இது தேசியவாத காங்கிரஸ், ரெண்டுலேயும் எத்தனை பேர்கிட்ட அதிகமாக எம்எல்ஏ எம்பி இருக்குது, யார்கிட்ட மாவட்ட செயலர், அதுதான் சொல்லி ஜெயிச்சு நிரூபித்து வெற்றியும் பெற்று வந்துட்டாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கட்சியை தன் கையில் அதிமுகங்கிற கட்சியை ஏதிமுகன்னு மாற்றிட்டார், எடப்பாடி திமுகன்னு மாற்றிட்டார். பட் கட்சியை ஜெயிக்கிறதுக்கு இவர்கிட்ட ஏதாவது இருக்கா? எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் இல்லை. கவலைப்படாதீங்க, நான் நல்ல கூட்டணி அமைப்பேன் 2024 சொன்னார். மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு என்ன பண்ணார், நடிகர் மன்சூர் அலிகான் பின்னாடி ஓடி போனார், அவர் கூட வேண்டான்னு விட்டுட்டார். கடைசியில் இருந்தது ஒன்றே ஒன்று, இது அடுத்தது பயங்கரவாத கட்சியான எஸ்டிபிஐயை வச்சுக்கிட்டார். எஸ்டிபிஐக்கு எந்த சீட்டை கொடுத்தார், திண்டுக்கல் சீட்டு. திண்டுக்கல்ங்கிறது எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல ஜெயிச்ச சீட்டு. அந்த ஆமாம், ஸோ மாயத்தேவரை வச்சு 72 ஜெயிச்ச சீட்டை அதை கூட கொண்டு போய் தானம் கொடுத்தார், அதையும் ஜெயிக்க முடியல. ஸோ எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு நிலைமையில், எடப்பாடி மாத்திரம் இல்லை, அதிமுகவில் இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருமே இனிமேல் கூட்டணி இல்லாமல் முடியாது. எடப்பாடிகிட்ட இன்னும் ஒரு மாதம் டைம் கொடுப்போம், இல்லை என்றால் மார்ச் மாதம் இவருடைய வேலுமணியுடைய மகன் திருமணம் முடிஞ்ச பிறகாக ஒன்று நீங்கள் இருக்கணும், இல்லாட்டி வெளியில் போயிடுங்க, நாங்கள் கட்சியை வச்சுக்கிட்டு பிஜேபி கூட்டணி வைக்கணும்னு கேட்குற அளவுக்கு தயாராக இருப்பார். ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட லீடர்ஸ், அதான் செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, இவங்க எல்லாருமே நீங்கள் வெளியில் போங்க, நாங்கள் கட்சி வச்சு நடத்துகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறதா இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு வராங்க. மீட்டிங் ஏதாவது போச்சு இல்லை, இந்த 6 பேர் 6 தலைவர்கள், இவன் நீங்கள் சொன்ன 2 பேரோட ரங்கமணி, இது தருமபுரி கேபி முனுசாமி, இன்னும் 2 பேர் சேர்ந்து கலந்துக்கிட்டு 2.5 மணி நேரம் பேசினப்ப அவர் ஆரம்பித்ததுலேயே திருப்பி சொல்லி பார்த்துருக்காங்க. நண்பர் துரை கருணாசர் ஏதோ ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பார், அவர் ஜெயட் ப்ளஸில் பார்த்தப்ப நானே 3 பேரை சந்தித்தேன், 3 பேரும் நடந்ததுன்னு உறுதி பண்ணிட்டான்றாங்க. இதை தாண்டி போன வாரம் நான் சொன்ன மாதிரி தம்பிதுரை அவர்கள் திருமாவளவன் 2 மணி நேரம் எல்முருகன் ஆஃபீஸில் தனியாக பேசினதாக செய்தி வருது. ஸோ ஒரு பக்கம் காங்கிரஸ் இந்த பக்கம் வருமானு பார்க்குறாங்க. காங்கிரஸ் வராத பட்சத்தில் பாஜக, பாமக, தேமுதிக இவங்களே வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. திமுக இதுக்கு ஒரு பிளான் பியாக விஜயை தனியாக வச்சுக்கிட்டு ஓட்டை பிரித்தா ஜெயிக்கலாமான்னு பார்க்குறாங்க. இது எல்லாமே ஃப்ளூயிடுங்க. இன்னொரு பக்கம் நமக்கு இருக்கிற கேஸ், திமுக பேரில் இருக்கிற கேஸையும் பார்க்கணும். வரிசையாக ஒரு 2-3 அமைச்சர்கள் கன்விக்ட் ஆகி உள்ளே போனால் மக்களுடைய நம்பிக்கைகள் போகலாம். கோர்ட்டில் மிகப்பெரிய அளவில் கேஸ்கள் இருக்குது. இது தலைமைச் செயலரே, ஸ்டாலினுக்கு அடுத்த உள்ள தலைமைச் செயலர் நேரடியாக எனக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கும்பகோணம் கேஸில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் கேஸில் அதே தான் வரப்போகுது. அதாவது கும்பகோணம் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பை மீட்டாச்சு அப்படின்னாங்க. சரியா? அதனால வழக்குகள் அடிப்படையில் கோர்ட் பெருசாக சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது சம்பளம் கொடுக்கறதுக்கே பணம் கிடையாது, ஒரு டிபார்ட்மெண்ட்லேயாக இல்லை. இதை தாண்டி ஒரு பொய்யை சொன்னாலும்
இப்போ என்னது கல்வித்துறையில் 2141 கோடி கொடுக்கலன்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் சொல்ல வேண்டியது நிதியமைச்சர். அவர் இதையெல்லாம் சொல்லலை. அவர் கேட்குறது இதில் இருந்தா முன்னாடி என்ன சொன்னாங்க, 10,000 கோடி ஜிஎஸ்டி வரலன்னாங்க. இது எதுலேயுமே உண்மை இல்லை. மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கமலஹாசன் ஒத்த சீட்டுக்காக போய் நேற்றுக்கு இவரை அது என்னன்னா டிஎம்கே சைட்லேருந்து கமல் அவர்களும் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவில் விஜய பிரபாகரனும் 2 பேரும் ராஜ்யசபாக்குள்ள போறதா தகவல் வந்திருக்கு. அது உண்மையா? இல்லை, 2 பேரும் என்ன, அதான் கமலுக்கு என்னன்னா அவர் சீட்டே கொடுக்காம அவருக்கு ராஜ்யசபா கொடுக்கறதுக்காக எனக்கு பிரச்சாரத்துக்கு வான்னு சொல்லிட்டு 50 கோடி கொடுத்து பிரச்சாரத்துக்காக போன முறை அழைக்கப்பட்டார். அதாவது 2019 தேர்தலில் அவருக்கு 200 கோடி ரூபாய் கொடுத்து தனியாக நில்லுங்கன்னு கொடுத்ததாக அன்னைக்கு செய்தி வந்தது. 2021 தேர்தலில் திமுகவை எதிர்த்து சரத்குமார் மற்றும் இவரை உதயசூரியன் எம்பியாக இருந்த பாரிவேந்தரை வச்சு ஒரு கூட்டணி வச்சு அவர் பிரித்தார். இப்போ நீங்கள் தனியாலாம் போய் நிற்க வேண்டாம், இனிமேல் நீங்கள் நின்னா திமுக விட்டு தான் பிரியும், அதனால தனியாக நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு 50 கோடி கேஷை கொடுத்துட்டு உங்களை அடுத்து காலியார ராஜ்யசபா சீட்டில் கொடுக்குறேன்னு உறுதிமொழி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் வைகோ சீட்டு தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சீட்டை இப்போ உறுதி செய்வதற்காக நேற்றுக்கு போய் சேகர் பாபுவையும் இன்னைக்கு ஐ திங்க் உதயநிதி ஸ்டாலினையும் போய் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இவங்க எனக்கு 5 எம்பி சீட்டோட ராஜ்யசபா அவங்க முதல்ல சுதீஷுக்குன்னு சொன்னாங்க. பட் சுதீஷ்க்கு விட இப்போ அதாவது மன்னர் பரம்பரை சுருங்கி விட்டதுன்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் பிரபாகரனுக்கே கேட்குறாங்க போல் இருக்கு. இல்லை, அங்கே அதிமுக பொறுத்த வரைக்கும் 2 சீட்டுக்கு அவங்களுக்கு ஃபுல் சீட்டு பத்தாது. 68ஓ 70ஓ வேணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கிற 62 63 பத்தாது, வெளியிலேருந்தும் வாங்க வேண்டியிருக்கும். அப்போ பிஜேபி போன்ற ஆதரவு கட்சி கிடைச்சாதான் 2வது விஜய் பிரபாகரன் ஜெயிக்க முடியும். கமலுக்கு மோஸ்ட்லி கொடுத்துடலாம், ஏன்னா கமல் பிரச்சாரம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பயம் வந்துருச்சு. எஸ்வி சேகர் எங்களோட இருந்தால் ஜெயிக்க முடியுன்ற அளவுக்கு ஸ்டாலின் பேசுகிற அளவுக்கு வந்துருச்சு. இதில் உங்களுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பதி நெய் விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய கைது முந்தானத்தை பண்ணியிருக்காங்க. அந்த பாலியல் குற்றச்சாட்டுகளும் அதிகரிச்சிருக்கு. தான் அந்த குற்றச்சாட்டில் 4 பேர் கைதில் முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழனி கோயிலுக்கு அறங்காவலராக திமுகவால் நியமிக்கப்பட்டவர். அவர் யாரோ ஒரு அமைச்சருக்கு பினாமின்னு சொல்கிறாங்க. அவர் டெண்டர் எடுத்துக்கிட்டு ஏற்கனவே டிஸ்குவாலிஃபை ஆன வேற 2 கம்பெனியிலேருந்து வாங்கி சப்ளை பண்ணியிருக்காராம். அண்ட் அந்த கொடுத்ததில் தவறான பொருட்கள் சேர்க்கப்பட்டதுன்னு வந்துச்சு. இதை தாண்டி பாலியல் வழக்குகள் முந்தநேத்து நடந்த ஒரு வழக்கு கடலூர் பக்கத்தில் ஒரு பள்ளியில் 9ஆம் கிளாஸ் மாணவி ஹாஸ்டலில் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு செய்தி வருது. சாயந்தரம் 5:30 மணிக்கு ஃபோன் வருதான் அந்த அம்மாவுக்கு. ஃபோன் உங்கள் குழந்தை ஏதோ பக்கத்தில் இருக்கிற பொண்ணுடைய இதை இன்ஹேல் பண்ணி மயங்கிட்டா வாங்க அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. முக்கால் தூரம் வந்துட்டுருக்கிறப்போ அவங்க உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா இதில் இருக்குது, விழுப்புரம் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடலூர்னு இருக்காங்க. எப்படி செத்தான்னு கேட்டால் அவங்க அந்த ஸ்கூல் டேனிஷ் மிஷன் கிறிஸ்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த டேனிஷ் மிஷன் ஹாஸ்டலில் அவளுடைய ரூமில் தூக்கு போட்டுக்கிட்டா, அந்த எதில் தூக்கு போட்டால் துப்பட்டா, அந்த துப்பட்டாவை கொடுங்கன்னா அதை கொளுத்திட்டோங்கிறாங்க. அடுத்தது 5:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஆனால் 7:30 மணி வரைக்கும் போலீஸுக்கு சொல்லவே இல்லை. ஸோ நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் இன்றைக்கி கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். ஒரு ஸ்கூலில் யாரோ ஒருத்தர் தப்பாக பேசினோன்னா என் ஏரியாக்குள்ளே நீ வந்துட்டேன்னு சொல்லி அவனை மிரட்டி ஒரு 300 பேரை கொண்டு அமைதி போர்ப்படையை போட்டு கைது பண்ணாங்க. பட் எத்தனை பள்ளிகள் இன்றைக்கி இப்போ இவர் ஒன்று போட்டிருக்கார் சேலத்தில் ஆத்தூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் சக மாணவர்களால் ஒரு மாணவி இது பண்ணிட்டா. ஆனால் திமுக சேர்ந்த ஜோதி என்பவர் கேஸ் போடாமல் தடுக்க பார்த்துருக்கார். அதுக்கப்புறம் ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லைங்கிறது எந்த லெவலில் முந்தானேத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன கேஸில் இப்போ அவங்க நடித்தாங்கன்னு சொல்லி அவங்க பேரில் வழக்கு போயிட்டுருக்கு. ஏஜிடிபி என்னை ஆஃபீஸில் வச்சு கொலை பண்ணுறாங்கன்னு சொன்ன வழக்கில் இன்றைக்கி இல்லைன்றாங்க. ஸோ இந்த கேஸில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பிரச்சனை, அதுக்கு அடுத்தது தீவிரவாதம் மீண்டும் வந்து கொண்டிருக்குங்கிற பயம் வந்துட்டுருக்கு. எனவே திமுக இன்றைக்கு போகிற நிலைமையில் ஜெயிக்கிறதுங்கிறது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். கூட்டணியை காப்பாற்றணுங்கிறதுக்காக தினம் திருமாவளவனையும் இவனையும் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம்
அங்கே அதிமுக சார்பாக தம்பிதுரை, வேலுமணி ஒரு சைடில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அமித்ஷா அவருடைய கணக்கில் ஒரு பக்கம் இடி கோர்ட்டுகளை பார்த்துட்ருக்கார். இது எல்லாம் அடுத்த 3 மாதத்தில் மாபெரும் சர்ப்ரைஸ்கள் நமக்கு இருக்கிறது. 2026 தேர்தலில் கூட்டணிகள் எப்படி இருக்குங்கிறதே மாறும். நிச்சயமாக டெல்லியை போல, ஒரிசாவை போல, ஆந்திராவை போல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தமிழகத்தில் நடைபெறும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.